குழம்பு கவிஸ் கிச்சன் குழம்பு மிளகாப்பொடி கலந்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. நாங்கள் பிரியாணி பண்ணுவோம். பிரியாணி அப்புறம் கருவேப்பிலை மிளகாப்பொடி, அப்புறம் இட்லி பொடி, எள்ளு பொடி, அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு ஓம குழம்பு பிள்ளை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வேணுங்கிறவங்க பாட்டிலில் வாங்கிக்கலாம். மருந்து குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி தருவோம், வாங்கிக்கலாம். ஆர்டர் கொடுங்க. கவிஸ் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொழுன்னு ஆகிறதுக்கு. கட்டியாக இருக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஆகணும். நல்லா கொதிக்கணும், நல்ல எண்ணெய் பிரிகிற வரையும் கொதிக்கணும். நல்லா கொதிக்கும், நல்லா எண்ணெய் வற்றுற வரையும் கொதித்து வரட்டும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். நிறைய கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, எள்ளு பொடி எது வேணுமோ கேளுங்க. அடுத்து காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காயப்பொடி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணும்னா வீடியோ போட சொல்லுங்கள், நாங்கள் போட்டு அனுப்புகிறோம். பிரியாணி மசாலா பொடி வேணுனாலும் பிரியாணி மசாலா பொடி வாங்கிக்கலாம். சாம்பார் புளிக்குழம்பு பொடி வாங்கிக்கலாம். இது கவிஸ் கிச்சனோட ஃபேவரட் மசாலா, சீக்ரெட் மசாலா. இது கவிஸ் கிச்சனோட சீக்ரெட் மசாலா, பூண்டு மிளகு குழம்புக்குள்ள சீக்ரெட் மசாலா. நல்லா கொதிக்கிறதுல தான் குழம்பு இருக்குது. நல்லா வற்ற விடணும். நல்லா சுண்டை வற்றினா தான் கெட்டு போகாமல் எத்தனை நாள்னாலும் வச்சு அழகாக சாப்பிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு நல்லெண்ணெய் தான்.